லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். விஜயனுடைய வெற்றியையே நீங்க ஒரு குறைத்து மதிப்பிடுகிற அளவுக்கு அல்லது இழிவுபடுத்துகிற அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரும் அந்த பொறுப்புல இல்லாம யாரோ ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்ப நம்ம எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு இருக்கிற எம்எல்ஏ கூட ராஜினாமா பண்ண சொல்லி ஒரு இடைத்தேர்தலை வர வச்சு இவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டு பேருமே தோத்திருந்தாலுமே இன்னொருத்தர் நின்னாலும் அதுதான் ஜனநாயகம் இருக்கட்டுமே, அப்படி இருக்க முடியாதா? ஆனா திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இல்லை. விஜயை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்த ஒரு அசிங்கம் இங்க நடந்ததை யாருமே மறுக்க முடியாது. இந்த அதிமுக பிளவு கட்சி ரெண்டா உடையதுல ஒரு 50 ஆண்டுகால கட்சி ஏன் உடையதுன்னு தொண்டர்கள் முதல் கொந்தளிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கேக் வெட்டி கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்துல சுருட்டின மாதிரி இவங்க இந்த ஆட்சி காலத்திலே அவங்க சூறையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விஜய் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, என்னை எல்லாரும் பார்த்துட்டு கேட்குறாங்க, திமுக தான் எப்படி ஜெயிச்சுட்டு நினைச்சோம், தெரியாம ஒரு ஓட்டு போட்டோம், அதனால என்ன ஆயிரும்னு போட்டோம், அதுல ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்துக்கு உங்களுடைய விளக்கம்? அதான் ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. எப்பயுமே ஒரு தோல்வி நாம் அடையும் போது என்னன்னா அதற்கான காரணத்தை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ இவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நம்ம ஒரு ஓட்டை விசிலுக்கு போடுறதுனால திமுக எங்கே தோக்க போகுதுன்னு நினச்சி போட்ட ஓட்டா அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்க, நிஜமாகவே அதில் பல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்தாலும் அதை ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு நெகட்டிவான விஷயங்களும் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் மக்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு கிடைத்த வாக்குகளில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாதத்துக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 50% அல்லது 60% வாக்குகள் விஜய் மீதான அபிமானத்தில் போடப்பட்ட வாக்குகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் கூட அவருக்கு அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு 40% வாக்குகள் திமுக மீதான ஒரு அதிருப்தியில் விழுந்த வாக்குகளாக தானே எடுத்துக்க முடியும். தாவேகாவை விட்டுருங்க, தாவேகா அல்லாமல் களத்தில் நின்ற அதிமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் கிடைச்சிருக்குல்ல. அப்போ அந்த வாக்குகள்லாம் நம்ம போடுவோம், அதனால திமுக எங்கே தோக்க போகுதுன்னு நினச்சி போட்ட வாக்குகளாக என்ன? அதனால் எப்பயுமே தோல்வி வரும்போது அதற்கான காரணத்தை அவங்க ரியலைஸ் பண்ணி ஒரு பெருந்தன்மையான மனசு இருந்துச்சுன்னா அதை மக்கள்கிட்டே நீங்கள் சொல்லணும். இன்னென்ன தவறுகள் செய்ததால் நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க, அதை நாங்கள் ரியலைஸ் பண்ணிட்டோம், இனி வரும் காலங்களில் இந்த தவறுகளை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான ஒரு அழகாக இருக்கும், ஒரு ஆரோக்கியமான அரசியலாகவும் இருக்கும். அதை விட்டுட்டு விஜயனுடைய வெற்றியையே நீங்கள் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற அளவுக்கு அல்லது இழிவுபடுத்துகிற அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. இவருக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே இவருக்கு விழுந்த ஓட்டு இல்லை, ஏதோ மக்கள் தெரியாமல் பட்டனில் கை வச்சிட்டாங்கிற மாதிரி பேசுகிறதா தானே இது இருக்குது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, தாவேகா ஆட்சி கலையும் திமுக தொண்டர்களே ரெடியாக இருக்குங்கிறாரு. என்ன அடிப்படையில் சொல்கிறாரு? அதான் மு.க. ஸ்டாலின் எப்போ ஒரு ஜோதிடராக மாறினாருங்கிறது நமக்கு தெரியல. இது அவர் சொல்கிற ஆர்வமா அல்லது ஆசையா எதிர்பார்ப்பா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ தாவேகா ஆட்சிங்கிறதே ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான். இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கிற விசிக இடதுசாரிகள் ஐயுஎம்எல்லுடைய ஆதரவில் அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. இவங்க எல்லாமே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அந்த அமைச்சரவைக்குள்ள அவங்க போகலை. ரொம்ப உஷாரா நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் தாவேகாவை ஆதரித்தாலும் இன்னமும் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு வச்சிட்டாங்க. அப்போ எனி டைம் அவங்க அந்த கூட்டணிக்கு வாபஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் ஸ்டாலின் அப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ அவரே எதிர்பார்க்காத ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கு அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவினர் தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அமைச்சரவைக்குள்ளேயே வர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மிக ஆபத்தானதுங்கிறது வேற விஷயம். ஒருவேளை இந்த ஊழல் பெருச்சாளிகள் எல்லாமே அந்த அமைச்சரவைக்குள்ள போய் அதிமுக ஆட்சி காலத்துல சுருட்டின மாதிரி இவங்க இந்த ஆட்சி காலத்திலே அவங்க சூறையாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா விஜய் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். இப்ப இவங்க அமைச்சரவைக்குள்ள போகும்போதே இன்னைக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகள் எல்லாமே ஆதரவை விலக்கிக்குவாங்க. அப்ப தாவேகா யாரோட ஆதரவுல இருக்கும் அப்படின்னா அந்த அதிமுகவில் இருந்த பிளவுபட்ட அமைச்சர்களுடைய
எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் தான் அது இருக்கும். இப்போ அவர்கள் தப்பு பண்ணும்போது ஒன்று விஜய் சகிச்சுக்கணும், இல்லைன்னா அதை தட்டி கேட்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, நானும் ஒரு பைசா ஊழல் பண்ண மாட்டேன், மற்றவர்கள் செய்வதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணியாக இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஊழலில் திளைத்தவர்கள். அவங்களால ஒரு ஊழல் பண்ணாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த அமைச்சரவையில் ஒரு குழப்பம் வரும், அந்த ஆட்சி கவிழும் அப்படின்லாம் இவர் எதிர்பார்க்கிறார் போல இருக்கு. ஓகே சார், இப்போ திருச்சி கிழக்குல முன்னாள் முதல்வர் தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்க போகுது? அது ஒரு ரிஸ்கான விஷயம்தான் அது. ஏன்னா திருச்சி கிழக்குல விஜய்க்கு என்ன ஆதரவு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒரு 3 மாசத்திலிருந்து 6 மாசத்துக்குள்ள அந்த நிலைமை மாறாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அலை அடிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயம்தான் அது. அதனால எனக்கு தெரிந்து மு.க. ஸ்டாலின் அப்படி செய்வதற்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு வாதத்துக்கு சொல்றேன், மு.க. ஸ்டாலினும் தோத்து, உதயநிதி ஸ்டாலினும் தோத்து, இப்ப KN நேருவோ ஏவா வேலுவோ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருக்காங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கு என்ன தோணும்? ஏவா வேலு வெற்றி பெறல, அது வேற விஷயம். நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன். நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரும் அந்த பொறுப்புல இல்லாம யாரோ ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அப்ப நம்ம எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்னு இருக்கிற எம்எல்ஏ கூட ராஜினாமா பண்ண சொல்லி ஒரு இடைத்தேர்தலை வர வச்சு இவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸ்டாலின் இடத்துல உதயநிதி இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் விரும்பியதே அதுதான். விஜயோட மு.க. ஸ்டாலின் இருப்பதற்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தணும் தானே இவங்க ஆசைப்பட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு முயற்சி நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே தோத்திருந்தாலுமே இன்னொருத்தர் நின்னாலும் அதுதான் ஜனநாயகம், இருக்கட்டுமே, அப்படி இருக்க முடியாதா? ஆனால் திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரம் தான் அந்த கட்சிக்குள் நிலவுது. ஒரு போலியான ஜனநாயகத்தை அவங்க தொடர்ந்து கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. கருணாநிதிக்கு அடுத்து மு.க. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு அடுத்து எதிர்காலத்தில் இன்பன் உதயநிதி கிட்ட அந்த கட்சி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஒன்றும் இல்லை, இப்போ நடந்ததே நீங்கள் பாருங்களேன். திமுக எதிர்கட்சியாக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவராக யாரை நியமிக்கணும்? உதயநிதி ஸ்டாலினை விட சீனியர்கள் எல்லாமே அங்கே இருக்காங்கல்ல. KN நேரு போன்றவர்கள்லாம் இருக்கத்தானே செய்கிறாங்க. ஆனால் அவருக்கு அந்த பதவியை கொடுக்காம எதுக்கு நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்கள் அமர்த்தணும்? இப்போ இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் திமுகவில் இருப்பது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரம். இப்போ KN நேருவை நீங்கள் எதிர்கட்சி தலைவராக நியமிச்சுட்டு இவர் வெறுமனே எம்எல்ஏ அப்படின்னா இப்போ ஊடக கவனம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடைக்காது. என்ன எதிர்கட்சி தலைவர் KN நேரு என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர் KN நேரு சட்டசபைக்கு வந்தார் அப்படின்னு முழுக்க KN நேரு மேலதான் ஊடகங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு செய்தி போடும்போது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார் அப்படின்னு ஒரு வரியில கடந்து போயிடும். ஸோ இப்படி ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடக்கூடாது. இந்த 5 வருடங்களிலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும். அதன் மூலமாக மக்கள்கிட்ட அவருக்கான மைலேஜ் வரணுங்கிறதுனால தான் அவரை அந்த பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ திமுகவுடைய ஜனநாயகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களுடைய மகன் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுக்கு ஒரு முக்கிய தொழிலதிபர் கூட இருந்தாரு அப்படின்ட்டு ஆதவஜனா குற்றச்சாட்டு இருக்கிறாரு. இதை பத்தி கருத்துனா சார்? இல்லை, அதுதான் இப்ப விஜயை ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்த ஒரு அசிங்கம் இங்க நடந்ததை யாருமே மறுக்க முடியாது. இவர்களெல்லாம் மறுத்தாலும் இல்ல வதந்திங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனா உண்மைதான் அது. இதெல்லாம் வதந்தியே கிடையாது. இன்னொன்னு இந்த ஒரு செய்தி யாரோ ஒரு ரோட்ல போறவங்க சொன்ன செய்தி கிடையாது. புரியுதா இல்லையா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பேபி சொல்றாரு. என்ன அது நிச்சயமாக ஒரு நம்பத்தகுந்த செய்தி தானே. அதுக்கப்புறம் வெவ்வேறு ஆட்களுடைய வாயிலேருந்து அந்த செய்தி வந்துகிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் ஓப்பன் பண்ணுறாரு, இப்போ CV சண்முகம் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ எல்லாரும் அதை சொல்லும் போது திமுக மட்டும் RS பாரதியை வச்சு அதை மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று திமுக சொல்றது ஒரு அப்பட்டமான பொய்ங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது குறித்து பல்வேறு செய்திகள் வருது. அதில் ஒரு முக்கிய செய்தியாக உதயநிதியும் எடப்பாடியுடைய மகன் மிதுனும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாங்கிற ஒரு கூடுதல் செய்தியும் வருது. அதற்கு ராஜ்பவனில் இருந்து கொண்டு ஒரு தொழிலதிபர் இதை காய் நகர்த்தினார் அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தியா இருக்கு. இப்ப அந்த தொழிலதிபர் யார் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டிபேட்டா இருக்கு. ஆளாளுக்கு ஒவ்வொரு பேரை சொல்றாங்க. பாஷ்யம்
உரிமையாளர் தான் அவர்னு ஒரு குரூப்பும், இல்லை மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் தாங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் அப்படி போயிட்டு இருக்கு. எது உண்மைங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு நாள் தெரியத்தானே போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா விஜயனுடைய வெற்றியை தடுப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்தது அப்படிங்கிறது ஒரு அரசியல் அசிங்கம் மட்டும் இல்லை, ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய கரை. அதை எந்த காலத்தாலும் அதை அழிக்க முடியாது. இல்ல ஒருவேளை அது நடந்திருந்தாலுமே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல, அடுத்த டைம் ஒதுக்கிடுவாங்கல்ல. நிச்சயமாக அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அந்த கட்சி தொண்டர்களை யோசிச்சு பாருங்க. இப்ப திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ஒரு 60-50 வருடங்களாக ரெண்டு பேருமே ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எதிர்த்து கொண்டு எவ்வளவு தகராறு, எத்தனை உயிர் பலிகள். ஸோ இப்படியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு திடீர்னு இவர்களுடைய பதவி ஆசைக்காக இப்படி ஒரு கூட்டணி அப்படின்னா அந்த தொண்டங்களை ஏமாத்துறது தானே. அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த தொண்டர்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கும். இந்த அதிமுக பிளவு அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து சாதகமா இருக்கு, தாவேக்காக்கும் திமுகவுக்கும் சாதகமா இருக்கு. ஆனா கட்சி ரெண்டா உடையதுல ஒரு 50 ஆண்டுகால கட்சி ஏன் உடையதுன்ட்டு தொண்டர்கள் முதல் கொந்தளிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு தாவேக்காவுக்கு சாதகமா இருக்கும், திமுகவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா என்னுடைய பார்வை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. அதிமுக தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி. ஸோ அதற்கான சூழல் உருவாகினது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு கேக் வெட்டி கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எடப்பாடி என்கிற ஒரு பலவீனமான தலைவர் கையில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பாஜகவினுடைய அடிமையாக அந்த கட்சி மாறிடுச்சு. பாஜக தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத கட்சி பாஜக. அது பாஜகவுக்கும் தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியினுடைய முதுகில் நம்ம டிராவல் பண்ணி பேக்டோர் வழியாக அங்கே உள்ளே வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து அதுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாக தமிழ்நாட்டு மக்கள் வெறுக்கிற ஒரு கட்சிக்கு வந்து நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிமுக செய்த துரோகம். அப்போ ஒரு மக்களுக்கு துரோகம் செய்த ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அது வந்து அகற்றப்படணும். ஸோ அதற்கான ஒரு அறிகுறிகள் தான் இன்றைக்கு நடக்குது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, CV சண்முகம் கையில எல்லாம் அதிமுக போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் டிவியெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை. வெறுமனே CV சண்முகம் பேட்டியை பார்த்தாலே போதும், பொழுது போயிடும். ஸோ அப்படி ஒரு நிலையை நோக்கி அதிமுக போறதுங்கிறது உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய கேரக்டரே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான சேயிங் இருக்கு. இப்ப இவர் பாஜகவோடு கூட்டணி வைத்தது பார்த்தீங்கன்னா அது வெறுமனே தேர்தல் கூட்டணி இல்லை, அது வந்து ஒரு கொள்கை கூட்டணியாக அதை மாறிடுச்சுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன், நம்ம 2 பேரும் உரையாடுவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன நீங்க பார்த்துருப்பீங்க பல்வேறு தொலைக்காட்சி ஊடகங்கள்ல ஜவஹர் அலின்னு நினைக்கிறேன் அவர் பேரு, ஒரு இஸ்லாமியர் அதிமுகவுடைய செய்தி இது என்ன சொல்றது அந்த ஊடக விவாதங்கள்ல கலந்துக்குவாரு, ஸ்போக்ஸ் பர்சன். அவர் கலந்துக்கிற விவாதங்களுக்கு போனீங்கன்னா யாரையுமே பேச விட மாட்டார், நெறியாளரே பேச விட மாட்டார், வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த கருத்துல வந்து உண்மை இருக்கோ பொய் இருக்கோ மற்றவனை பேசவே விடாம அவ்வளவு டார்ச்சர் பண்ணிடுவாரு. என்னன்னா அதிமுகவை அப்படி டிஃபைன் பண்ணுவார். அதிமுக ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கோம், இவர் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அதை பயங்கரமா முட்டு கொடுப்பாரு. அப்படி ஒரு ஆள். இப்ப நம்மளையெல்லாம் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு கூப்பிடும் போது ஜவஹர்லி வந்தா நம்மளையெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு கேரக்டர். அவரு இன்றைக்கு அதிமுகவில் இருந்து விலகி இருக்காரு. என்னப்பா ரீசன் சொல்றாருன்னு போய் பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா சிறுபான்மையினருக்கு இந்த தேர்தலில் அதிமுக வந்து வாய்ப்பு கொடுக்கல, ஒரு சிறுபான்மையினர் கூட அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியலில் இல்லை. அதுக்கடுத்து இவர் அந்த கட்சியினுடைய நிர்வாகி என்ற அடிப்படையில் போய் கேட்குறாராம். அதுக்கு அவர் சொல்றாராம், என்ன இருந்தாலும் முஸ்லீம்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, எதுக்கு அவங்களுக்கு நான் எம்எல்ஏ வேட்பாளர் எதுக்கு நான் அறிவிக்கணும்னு அவர் கேட்குறாராம். யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி, அதுவும் அதிமுக என்பது ஒரு மத சார்பற்ற கட்சி, அந்த கட்சியில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி நான் எதுக்கு சிறுபான்மையினருக்கு வந்து நான் வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்கிறாரு அப்படின்னா அவர் மண்டைக்குள் எந்த அளவுக்கு பாஜகவுடைய இந்துத்துவா வந்து மண்டையில உட்கார்ந்துருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கலாமா? அதனால அதிமுகவுடைய அழிவை தமிழ்நாட்டு மக்கள் வந்து மகிழ்ச்சியோட கொண்டாடணும். ஓகே சார், இந்த டிவிகேவுடைய ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்னா 2-3 நாட்கள்ல சில விஷயங்கள் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது எப்படி பாக்குறீங்க இந்த ஆக்ஷன்ஸ்லாம்?
அதாவது எப்படி தொடரும்னு நினைக்கிறீங்க? ஒரு வகையில பாத்தீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருந்தாலும் இன்னொரு ரியாலிட்டி நமக்கு தெரியும். ஆரம்ப ஜோர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆரம்பத்துல ஒரு பொறுப்பு கிடைக்கும் போது தன்னை நிரூபிப்பதற்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்கிற ஒரு மனப்போக்குங்கிறது எல்லார்கிட்ட இருக்கும். இது அந்த மாதிரி முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆர்வ கோளாறுல அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி இழுத்து போட்டுட்டு கடைசியில் எதுவுமே வந்து உருப்படி இல்லாம போயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் அவகாசம் இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் பரபரன்னு போகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப நிதானமா போங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு விஜய் அவர்கள் தாவேகா தேர்தல் அறிக்கையில் சொன்னது என்னன்னா 1 மாதத்துக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்றாரு. ஆனால் இங்கே இருக்கிற நடைமுறை என்னன்னா 2 மாதங்களுக்கு ஒரு முறை தான் மின் கணக்கீடு செய்யப்படுது. இவர் என்ன பண்ணாரு, நம்ம 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னோம்ல, அதையே முதல் கையெழுத்தா போட்டுருவோன்னு போட்டார். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, நீங்க 1 மாசத்துக்கு தானே தரேன், நீங்க இப்போ 2 மாசத்துக்கு தானே நீங்க கொடுத்துட்டீங்க, அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்களேன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இப்போ 2 மாசம் மின் கணக்கீடுங்கிறத முதல்ல 1 மாசமா மாற்றணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு அந்த 200 யூனிட் இலவசம்ங்கிறத நீங்க எடுத்துட்டு வந்திருந்தா இந்த விமர்சனம் வந்திருக்காது. புரியுதாலே? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம துருதுருன்னு ஏதாவது செய்யணும்னு செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்துக்குரியதாகவும் மாறுது. அப்படி இல்லாம ரொம்ப நிதானமா நம்ம இப்படியெல்லாம் அறிவிச்சிருக்கோம், இதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த ரூட்டு சரியானது அப்படின்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்றது சரியா இருக்கும். ஓகே சார்.